ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருமே வந்து டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதனால் வந்து நம்ம டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணலினா என்னென்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம இழப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம், ரியல் டைம் எக்ஸாம்பிளோட. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மள நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக வந்து ஐடி செக்டர் பூமில் இருக்குது, பேங்கிங் செக்டர் நல்லா இருக்குது, டிஃபென்ஸ் செக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அமௌண்ட்டையுமே கொண்டு போய் ஒரே செக்டரில் வந்து திணிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா எல்லா செக்டாருமே வந்து ரொட்டேட் ஆகும், அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பில் நீங்கள் ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது டவுன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து டவுன் ஆகிறது வந்து 1 or 2 months டவுன் ஆயிடும். ஆனால் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 6 months கிட்ட எடுத்துக்கும். நீங்கள் ஒரே செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. டைவர்சிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து மினிமமாக இருக்கும். மார்க்கெட் வாலடைல்லையும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியான ஒரு ரிட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து லாங் டேர்முக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களோட க்ரோத், இன்கம், ஸ்டெபிலிட்டி. ஸோ நீங்கள் எது பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து உங்களோட ஏஜ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட் வச்சு சூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ யங்கர் ஏஜஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்லையும் கூட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிட்டையர்ட் பர்சன் ஃபார் 50 years மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுங்காட்டிக்கு லார்ஜ் கேப் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் மெயின் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அசெட் கிளாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டிஸ்ல பார்த்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கு. பாண்ட்ஸ்ல வந்து கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா REIT, கோல்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க வந்து இப்போ எங்கரா இருக்கிறப்போ நீங்க லார்ஜ், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸும் இருக்கு, நீங்க அதுலயும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மூலமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு அடிஷனல் இன்கமாகவும் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா கோல்டு, REIT இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 6 to 12 மாசத்துக்கு ஒரு தடவை ஏனாவது நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ரிவ்யூ பண்ணணும். அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே பெட்டரா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எந்தெந்த ஸ்டாக் வந்து ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இதெல்லாமே ரிவ்யூ பண்ணி நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோவை அலைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எப்படி அலோகேட் பண்ணலாம்னா, இப்போ 40% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லயும், 20% வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ், அந்த 20% வந்து பாண்ட்ஸ், 10% வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் 10% வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி நீங்க டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவே ஒரு ஸ்டெபிலிட்டியான ரிட்டர்ன் கொடுக்கும். டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாலிடான ரிட்டர்ன் கிடைக்க ஃபியூச்சர்ல நல்ல வாய்ப்பு இருக்கு. கேபிட்டல் பார்த்தம்போது ரிஸ்க் லெவல் வந்து லோவா இருக்கும். ஏவரேஜ் ரிட்டர்ன் பார்க்குறப்போ 8 to 12% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மிட் கேப் ஸ்டாக் வந்து ரிஸ்க் வந்து மீடியமா இருக்கும், 12 to 15% ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் லெவல், அதே மாதிரி 15 to 20% ரிட்டர்ன் கொடுக்கும். இது பாசிட்டிவ்ல ஆகட்டும் சரி, நெகட்டிவ் ஆகட்டும் சரி. ஸோ இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். பாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனால் ரிட்டர்ன் பார்க்குறப்போ அதே மாதிரி 4 to 7% ரிட்டர்ன் தான் கொடுக்கும். இன்டர்நேஷனல் ஸ்டாக்கும் பார்க்கும்போது மீடியம் ரிஸ்க் லெவல் இருக்கு. இதுவும் வந்து 10 to 15% வந்து ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ரிஸ்க் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அதனால வந்து நீங்க ஒரே செக்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து அதிகமாக க்ரோ ஆகாது. அதுக்காட்டிக்கு இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட், ETFs அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி எமோஷனல் டிசிஷன்ஸ் எல்லாமே நீங்க ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்க டைவர்சிஃபை பண்றதும் ஓவர் டைவர்சிஃபை பண்ண வேணாம். நீங்க எல்லா செக்டர்லயும் டோட்டலா வந்து 15 to 20 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு சாலிடான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ இன்வெஸ்டர் A அண்ட் B எடுத்துக்கோம். இன்வெஸ்டர் A வந்து ஐடி செக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்றாரு, இன்வெஸ்டர் B வந்து டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்றாரு. இப்போ இன்வெஸ்டர் A வந்து 100% வந்து ஐடி சூஸ் பண்றாரு, இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ அப்படிங்கிற ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. இப்போ இன்வெஸ்டர் B பாத்தீங்கன்னா ஐடில 20%, பேங்கிங்ல 20%, FMCGல 20%, ஃபார்மால 15%, எனர்ஜில 20% டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ 2021 பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து நல்லா பூம்ல இருந்தது, 55% வந்து ரிட்டர்ன் கொடுத்தது. இன்வெஸ்டர் பிக்கு வந்து 18% ரிட்டர்ன் தான் கிடைச்சிருக்கும். ₹100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ₹155 கிடைச்சிருக்கும். இன்வெஸ்டர் பிக்கு ₹118 கிடைச்சிருக்கும். இதுவே வந்து நெக்ஸ்ட் இயர்ல பார்க்கும்போது 2022 வந்து ஐடி செக்டர் வந்து கரெக்ஷன் ஆச்சு 26% கிட்ட. அப்போ வந்து இன்வெஸ்டர் பிக்கு வந்து பேங்கிங் வந்து நல்ல க்ரோத் கொடுத்திருந்தது, FMCG அண்ட் ஃபார்மா வந்து மீடியம் க்ரோத் கொடுத்திருந்தது. ஸோ ஐடி செக்டர் லாஸ் வந்து இதில் வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ 12% வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே 2023 பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஸ்லோவா ரெக்கவரி ஆச்சு, 8% ரிட்டர்ன் கொடுத்தது. இதில் வந்து எனர்ஜி அண்ட் FMCG வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணங்காட்டிக்கு 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இதில் வாலடைலிட்டின்னு பார்க்குறப்போ ஒரே செக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கங்காட்டிக்கு இது ஹை வாலட்டியா இருக்கு, இது வந்து லோ வாலட்டைலா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செக்டர்ல வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். இதில் ரிஸ்க்னு பார்க்கும்போது அதிகமான ரிஸ்க் இருக்கு, ஏன்னா இது செக்டர் ஸ்பெசிஃபிக். இதில் வந்து மாடரேட் ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் வந்து CAGR 2021 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ண CAGR வந்து 5 to 7% தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா இன்வெஸ்டர் பிக்கு பாத்தீங்கன்னா 14 to 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மல்டிபிள் செக்டர்ல நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு பிக்கு.
அதனால தான் வந்து நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்றோம். ஒரு செக்டர் வந்து உங்களை டவுன் பண்ணிச்சுனாலும் இன்னொரு செக்டர் வந்து உங்களோட ப்ராஃபிட் லாஸை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். அதனால நீங்க டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் growth வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.